கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த காலை கதிர்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை தேவன் உங்களோடு கூட இணையும்படியான பெரிய கிருபை அடியால் கொடுத்ததற்காக நான் தேவனை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்படி மீதியானராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலுடைய சரித்திரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து என்ன செய்வார், அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செஞ்சு கொடுப்பாரு. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அப்படியே என்ன செய்வாங்க, தேவனை மறந்துடுவாங்க. ஆனா என்ன செய்வாங்க, அவங்கள நல்லா சந்தோஷமா வச்சிருக்கும் போது ஆண்டவரை மறந்துட்டு, கஷ்டப்படும் போது மட்டும் என்ன செய்வாங்க, ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுவாங்க. நீங்க அந்த நியாயாதிபதி புத்தகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய நேரத்துல இந்த மாதிரிதான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்வாங்க, நல்லா இருக்கிறப்ப சந்தோஷமா இருப்பாங்க, ஆண்டவரையே மறந்துடுவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. ஆனா என்ன செய்வாங்க, கஷ்டத்துல என்ன செய்வாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. இது என்ன செய்யணும்னா, மனுஷன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இயல்பாவே அவனுக்கு அப்படி ஒரு காரியம் இருக்குது. தேவன் பால் திரும்புவதற்கு ஒரு கருவி என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சோதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், வியாதிகள், இதுதான் என்ன செய்யுதுன்னு சொன்னா நம்மை தேவனத்துல கொண்டு போக முடியுது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1886ஆம் ஆண்டுல ஜெர்மனி நாட்டுல இருக்கிற முனிச் என்ற பட்டணத்தில் தெருவில் என்ன செய்யற முதல் முறையாக என்ன செய்யறாருன்னா, தான் கண்டுபிடித்த அந்த கார் என்ன செய்யறாரு, யாரு, பென்ஸ், கார்ல் பென்ஸ் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஓட்டிட்டு போறாரு. அதற்காக தான் என்ன செய்யற, தன் மகளின் பெயர் என்னது அப்படின்னு சொன்னா மெர்சிடஸ். அதனாலதான் அதுக்கு என்ன, அந்த கார் பேரு மெர்சிடஸ் பென்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கார் வந்து ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல, அந்த காருடைய வேகம் எல்லாம். அப்போ எல்லாருக்குமே அது ரொம்ப இதுவா இருந்துச்சு. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற அந்த டைம்ல இருந்த மனுஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த மேயர்கிட்ட சொல்றாங்க, இந்த கார் ரொம்ப வேகமா போகுது, ரொம்ப ஃபாஸ்டா போகுது, அதனுடைய சத்தம் என்னது எங்களுக்கு கொஞ்சம் பயத்தை தருது, குழந்தைங்களுக்கு எல்லாம் பயத்தை தர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த மேயர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு சட்டம் எழுப்புறாரு, சொல்றாரு. அந்த சட்டம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யாரும் இந்த போகும்பொழுது, வாகனத்துல போகும்போது எப்படின்னா, மணி நேரத்துக்கு 3.5 மைல் தூரம் தான் போகணும், அல்லது நீங்க அவுட்டர்ல போகும்போது எப்படி போகலாம்னு சொன்னா 7 கிலோமீட்டர் வேகத்துல நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது போடுறாங்க. அப்போ இவருக்கு என்ன, பென்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்படி ஒரு சட்டம் போட்டுட்டா நம்ம காருக்கு என்ன இருக்காது, விற்பனை ஆகாது. ஏன்னா இது போற வேகம் வேற, அவங்க போட்டிருக்கிற வேகம் வேற, இது கண்டிப்பா நம்மளால விற்பனை செய்ய முடியாது. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, இந்த சட்டம் வந்த பிறகு ஒரு நாள் என்ன செய்யறாரு, மேயரை அவர் கூப்பிடுறாரு. மேயரை தன்னுடைய கார்ல பயணம் செய்யறதுக்காக கூப்பிடுறாரு. அதுக்கு முன்பதாக என்ன ஒரு காரியத்தையும் அவர் செய்யறாரு. ஒரு பால் வண்டிக்காரரை, குதிரை வண்டி வச்சுட்டு, நீ நில்லு, என் கார் அங்க வரும்போது நீ என்ன செய், என் வண்டிக்கு முன்பாக போ, அப்போ நான் என்னுடைய காரை செலுத்துறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். அதே போல மேயரும் அவரோட பயணிக்க ஒத்துக்கொண்டார். அப்படி ரெண்டு பேரும் டிராவல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அதே அவங்க இடத்துக்கு வராங்க, பால் வண்டிக்கு நிக்குது, அதுவும் என்ன செய்யுது, போகுது அதே ரோட்ல என்னது, பென்ஸ் காரும் போகுது. அப்படி போகும்பொழுது அந்த வண்டி மெதுவா போகும்போது இவர் என்னது, ஏற்கனவே ரூல்ஸ் இருக்குல்ல, அதே வேகத்துல அவர் போகும்போது அந்த மேயர் சொன்னாரு, ஏன் இவ்வளவு மெதுவா போறீங்க, பாருங்க அந்த வண்டி அவ்வளவு வேகமா போகுது, நீங்க கொஞ்சம் வேகமா போங்க அப்படின்னு சொன்ன. அப்பா சொல்லாரு, இல்ல நீங்க சட்டம் போட்டிருக்கீங்களே, போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்பதான் மேயருக்கு புரிஞ்சிச்சு, இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, கஷ்டம் வந்து யாருக்கு, அவருக்கு தன்னுடைய பெரிய படைப்பு, இதனால பெரிய என்ன செய்யணும், அவரு வியாபாரம் பண்ணணும். ஆனா அவருக்கு முடியல. ஆனா அவர் யார்கிட்ட போனாரு, கரெக்டா யார் சட்டம் போட்டாங்களே அவங்க கிட்ட போய் சொல்றாரு. இதே போலதான் நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற காரியங்கள்ல, ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்கள்ல என்ன செய்யறோம், சில நேரத்துல நம்ம மறந்துடுறோம். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு வேகம் கொடுத்துருக்குறாங்க, அந்த வேகத்துல நம்ம போகாம என்ன செய்யணும், பின்தங்கி போவோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம்னு சொன்னா, நீங்க எப்பவுமே என்ன செய்யுங்க, ஆண்டவர் நோக்கி இருங்க. கஷ்டப்படும் போது மாத்திரம் இல்லை, இந்த ரூல்ஸ் வந்த மாத்திரம் அப்படி இல்லை, அல்லது ரூல்ஸ் போட்டவங்க சில வேலைகள் என்ன செஞ்சிருவாங்க, அவசரப்பட்டு சில காரியங்கள் நமக்கு செய்வாங்க, அது குறித்து நமக்கு கவலை இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில வரும். திடீர்னு நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களே புதிய புதிய ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய தேவையில்ல,
கலங்க தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. ஏன்னு சொன்னா அவரை நோக்கி முறையிடும் பொழுது, தேவனத்தை நோக்கி முறையிடும் பொழுது என்ன செய்வாரு? அவர் எல்லா காரியங்களும் என்ன செய்வாராம்? மாற்றி தருவாராம். அன்னைக்கு அவருக்கு அந்த மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டார். ஏன்னு சொன்னா அவர் ஆண்டவரை நோக்கி போனார். அவர் என்ன அது கஷ்டப்படல, அவர் நல்ல வசதியான மனுஷன்தான். ஆனாலும் கூட அவர் அந்த காரியத்தை புரிய வைத்து அந்த காரியத்தை மாற்றப்பட்டு அப்புறம் அந்த மேயர் என்ன செஞ்சாரு? அப்புறம் அவருடைய ரூல்ஸ் என்ன செஞ்சு மாற்றி அமைத்தார். அதே போலதான் ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில நீங்க எப்பவுமே அவர் எல்லா சூழ்நிலையும் அவரோட கூட இருங்க. கஷ்டம் வரும்போது மாத்திரம் இல்லை, எல்லா சூழ்நிலையும் நம்ம அவரோட கூட இருப்போம்னு சொன்னா அவர் நம்முடைய கஷ்டங்கள்லாம் நீக்கி போட்டு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாற்றி போட்டு, ஒருவேளை அதிகாரிகள் போடுற சட்டத்தை கூட என்ன செய்வார்? ஆண்டவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நாம செய்ய வேண்டிய காரணம் எப்பவுமே நாம நம்முடைய காரியங்கள்ல ஆண்டவருக்கு பிரியமா இருப்போம்னு சொன்னா நம்முடைய காரியங்கள் எப்படி வாய்க்க பண்ணோம். எப்படி தானியேலின் காரியங்கள் வாய்க்கப்பட்டது? அவர் எப்பவுமே ஆண்டவரை நோக்கி இருந்தாங்க. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க, ஜெபித்தாங்க, நன்றி சொன்னாங்க, தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாங்க. அதனால அவருடைய காரியங்கள் என்ன செஞ்சு எல்லாமே வாய்க்க பண்ணாரு. ராஜாவே அழைக்கிற அளவுக்கு வாய்க்க பண்ணாங்க. எப்படி இவருக்கு மாற்றப்பட்டதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில மாற்றப்படும். நம்ம இஸ்ரேல் மக்களுக்கு போல எப்போ நம்ம கஷ்டம் வரும்போது மாத்திரம் போகாதபடிக்கு, பிரச்சனை வரும்போது மாத்திரம் போகாதபடிக்கு, நம்மளை ஆண்டவர் சுகமாய் வைத்திருக்கிற நாட்கள்ல, சந்தோஷமாக வைத்திருக்கிற நாட்கள்ல, சமாதானத்தோடு வைத்திருக்கிற நாட்கள்ல நான் எப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்டி சேர்றதற்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளா இருக்கணும். நினைச்சு பாருங்க, எத்தனை இந்த 11வது மாதத்துல ஆல்மோஸ்ட் கடைசியா வந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் எவ்வளவு கிருபையா நமக்கு நடத்தி தந்தாங்க. எத்தனை சட்டங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், வியாதிகள், மன சோர்வுகள் எல்லாவற்றின் மத்தியில என்ன செஞ்சார்? ஆண்டவர் நம்மை மிகவும் அதிகமாக, நாம நினைப்பதற்கும் அதிகமாக அவர் நமக்கு செய்து தந்து நம்ம மட்டுமாய் கடந்து வரும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லபடி தேவனை நம்ம என்ன செய்வோம்? அதிகமாய் பற்றி கொள்வோம். அவரை நம்ம என்ன எல்லா சூழ்நிலையும் அவரை பற்றி கொள்வோம்னு சொன்னா அவர் நம்மோடு கூட நடப்பாங்க. இயேசு நம்மோடு கூட நடக்கும்போது நமக்கு எந்த வித குறையும் இருக்காது. இப்படி குறைவையெல்லாம் நிறைவாக்குகிறவர் தான் நாம வணங்குகிற தெய்வம். அந்த தெய்வத்தை ஒருவேளை இவ்வளவு நாள் கண்டுறாத, அது இவ்வளவு நாள் அவரை கொஞ்சம் தூரமா வச்சிருப்பீங்கன்னு சொன்னா இந்த நாளை நீங்க எடுத்துக்கோங்க. அவரை உங்களோடு கூட சேர்த்துங்க. ஆண்டவற்றை உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுடைய சிறுமை என்ன செய்வாரு? மாற்றி போடுவார். நீங்க அவரை நோக்கி முறையிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்படும். எப்படி அவர் அந்த மேயர்கிட்ட முறையிட்டு அவருடைய காரியத்தை மாற்றி கொண்டாரோ அதே போல நீங்களும் நானும் நம்முடைய காரியத்தை நம்முடைய தேவனத்தை முறையிடுவோம். அவர் நம்முடைய காரியங்களை மாற்றி போட்டு நம்முடைய சிறுமையான வாழ்க்கையை என்ன செய்வார்? மாற்றி தர வல்லவராக ஜெபம் செய்வார். அண்ட சராசரங்களையும் படைத்து ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அதில் வாழ்ந்து ஜீவிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளில் நாங்கள் கைட்டு செய்ய இருக்கிற எல்லா காரியங்களும் கிருபை இருக்கட்டும். எங்களை சுற்றி என்ன சூழ்ச்சிகள், பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும் கூட கர்த்தா அதன் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிற என்ற அந்த தைரியத்தோடு, அந்த சமாதானத்தோடு எல்லாவற்றையும் மேற்கொள்ள வல்லவர் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்பி ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து தானியேலை போல ஆண்டவரே, தாவீதை போல நாங்கள் உண்மை பற்றி கொள்ளும்படியாக நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைப்படுங்க. செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுக்கான எல்லா வேலைகளையும் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. பெருக்கமாய் ஆசீர்வதிக்கணுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கம் அடையாதபடிக்கு நீரே அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.